உலகம் உனை பாடுமே. இறையிடம் தானே யாசகம் கேட்பார். இறைவனே இங்கே கையேந்தி நின்றான். கொடையே அருளே கொடுத்தாய் உடலே. மழையே ஒளியே ஈந்தாய் புனையே. இந்த ஏழை அந்தணன் இதை யாசித்து வரவில்லை கர்ணா. அந்தணரே, வேறு என்ன வேண்டும் தங்களுக்கு? நீண்ட நாளாக எனக்கு ஒரு ஆசை. உன்னுடைய கவசமும் குண்டலங்களும் எனக்கு வேண்டும் கர்ணா. யாசித்தால் மறுக்க மாட்டாய் என்று நம்பி வந்துவிட்டேன். இந்திரன் அந்தன வேடம் பூண்டு உன்னிடம் யாசகம் பெற வருவான். மறுக்க மாட்டாய் அல்லவா? ஒரு ஏழை அந்தணன் பொன்னையும் பொருளையும் கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. தங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத என்னுடைய கவசமும் குண்டலமும் தங்களுக்கு எந்த வகையில் உபயோகப்பட போகிறது? தாங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? தள்ளாடும் இந்த கிழவனை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா? நான் ஒரு ஏழை அந்தணன். தள்ளாடும் கிழவன், ஆனால் தள்ளாடாத குறிக்கோள். முறுக்கேறிய உடலில் ஒரு செயற்கையான தள்ளாட்டம். இந்த கர்ணனிடம் யாசகம் கேட்டு வந்திருப்பது அமரலோகத்தின் அதிபதி தேவேந்திரன். மாறு வேடத்தில் வந்தால் மறுக்க மாட்டேன் என்று நினைத்தீரோ? இந்திரன் இந்திரனாக வந்திருந்தாலும் தந்திருப்பேனே தானத்தை. அந்த கடவுளே கண்முன்னால் வந்து நிற்கும் போது நான் தானம் தர மறுப்பேனா? இந்திரனுக்கே தானம் செய்தேன் என்ற பெருமை ஒன்றே எனக்கு போதும். இந்திர லோகத்தின் அரசே, ஒரு கணம் காத்திருங்கள். இதோ வந்து விடுகிறேன். கொடையே அருளே கொடுத்தாய் உடலே. மழையே ஒளியே ஈந்தாய் புனையே. மறுத்ததும் சரியா? தங்கமே உந்தையை வருமா? பங்கம் பட்டது உன் உடலே. தானம் கொடுப்பதில் நீ கடலே. கர்ணா உன் கருணை கண்டே. கார்முகில் தலை குனியும் நின்றே. மன்னா உன் கொடையை கண்டேன். மாமழையும் நானும் நின்றே. கொடையே அருளே கர்ணா கர்ணா. வாரி வழங்கும் குணத்தை உனக்கு யார்தான் கொடுத்தாரோ? அமரலோகத்தின் அதிபதியே, எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கேட்ட என் கவசத்தையும் குண்டலத்தையும். கர்ணா, உன் தர்ம சிந்தனையை எப்படி போற்றுவது? உன் உயிர் காக்கும் கவசத்தையும் குண்டலத்தையும் கூட தானமாக கொடுத்து விட்டாயே. நீ அல்லவா வள்ளல். கொடிய நோக்கத்தோடு வந்திருப்பது இந்திரன் என்பது அறிந்தும் எனக்கு யாசகம் அதை கொடுத்து என்னை சிறுமை செய்து நீ உயர்ந்தோங்கி நிற்கின்றாய் கர்ணா. இந்திரலோகத்தின் அரசரே ஈயென இறக்கும் போது இந்த கர்ணனால் ஈயாமல் இருக்க முடியுமா? இக்கவசமும் குண்டலமும் இருக்கும் வரைதான் உன்னை யாராலும் கொல்ல முடியாது என்பது உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். தெரிந்துதான் தானம் செய்திருக்கிறேன். உண்மையாகவா? தாங்கள் உயிரை கேட்டாலும் கொடுத்திருப்பேன். உயிரை காக்கும் கவசத்தை தானே கேட்டீர்கள். தர மறுப்பேனா? இதுவரை உன்னை போன்ற மனிதனை
கண்டதில்லை. இனி காண்பேன் என்பதும் நிச்சயமில்லை. உன் தயாள குணத்தையும் தர்ம சிந்தனையையும் மெச்சினேன். உனக்கு நான் சக்தி அஸ்திரத்தை வழங்குகிறேன். அதி அற்புதமான சக்தி அஸ்திரம் உனக்கு யுத்த களத்தில் பயனளிக்கும். ஒன்றை தானமாக கொடுத்து இன்னொன்றை பெறுவது தர்மமாகாது. என்னை மன்னித்து விடுங்கள். கர்ணா, இந்திரலோகத்தின் அரசனான நான் எதையாவது ஒன்றை கொடுத்தே இதை யாசித்துச் செல்ல இயலும். நீ எனக்கு தருவதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நான் தருவதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ பெறுவதிலும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற தர்மமே மேலோங்கி நிற்கும். சக்தி அஸ்திரத்தை நான் பெற்றால்தான் என் யாசகத்தை தங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தங்களுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.